இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவே நம்முடைய முன்மாதிரி என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நாம் அநேக பேரை நான் முன்மாதிரியாக நாம் கொண்டிருக்கிறோம். அநேகர் சொல்லுவோம், என்னுடைய தந்தை தான் எனக்கு ரோல் மாடல், அவர் முன்மாதிரி என்று. ஆனால் அவரை இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளுக்கு அவர் முன்மாதிரியாக இருக்கிறார். அவரே எல்லா காரியங்களையும் போதித்தது மட்டுமல்லாமல் அவராகவே முன்மாதிரியாக செய்து காட்டியிருக்கிறார். எந்தெந்த காரியங்களிலெல்லாம் அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த 3.5 ஆண்டு காலங்களில் அவருடைய கட்டளைகளையும் அநேகருக்கு போதித்து வந்தார். அவர் வாயினால் போதித்தது மாத்திரமல்ல, என்னென்ன காரியங்களை கடைபிடிக்கும்படி சொன்னாரோ அவைகளை எல்லாம் அவர் நமக்கு செய்து அதன்படி நடந்து நமக்கு மாதிரியை முன்வைத்து போனார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் பார்க்கும் பொழுது இயேசு சொல்றாரு, நான் ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று. அப்போ அவர் நமக்கு வாழ்ந்து காட்டி அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை கற்று தந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படியாக என் மாதிரியை நான் உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். நான் இயேசு கிறிஸ்துவிலை விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவில நான் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் செய்ததை நாமும் செய்ய வேண்டும் என்பதாக நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது நாம் பார்க்கும் பொழுது அவர் எதை நமக்கு கற்று தந்திருக்கிறார், எதை அவர் மாதிரியாக நமக்கு வைத்து போயிருக்கிறார், அவரை பார்த்து நாம் எதை பின்பற்ற வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராய் இருந்தார். இப்ப யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, பிதா என்னிடத்துல அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில அன்பாய் இருக்கிறேன். இயேசு அன்பாய் இருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்க முடியும். அவர் பிதாவினிடத்தில் அன்பாய் இருக்கிறார், நம்மிடத்துல அன்பாய் இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் பிதாவினிடத்திலே நான் அன்பாய் இருக்கிறேன். அவர் எப்படி பிதாவினிடத்திலிருந்து வந்தவர், பிதாவினிடத்திலே அவர் அன்பாய் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளணும். அவரே சொல்றார், நான் பிதாவிலும் பிதா என்னில இருக்கிறதை நீங்க நம்புங்க, அப்படி இல்லாட்டாலும் நான் செய்த கிரியை நிமித்தமாவது அதை நம்புங்க அப்படின்னு சொல்றார். அப்போ ஒருவரிடத்தில் நாம் அன்பா இருக்கிறோம் என்று சொன்னா அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறதுல இருந்துதான் அதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் நாட்களில் ஒவ்வொரு காரியத்திலும் சொல்லுகிறார், என் பிதா கட்டளையிட்டபடியே தான் நான் செய்கிறேன், என் பிதாவினுடைய சித்தத்தின்படியே தான் நான் செய்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப பிதாவினிடத்தில் அவர் அன்பாய் இருக்கிறது போல என்ன சொல்றாரு, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அதை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதே போல பாவிகளாகிய நம்மிடத்திலும் அவர் அன்பாய் இருந்தார். வாழ்ந்த நாட்களில் பாவிகளாகிய நம்மிடத்திலும் அவர் அன்பாய் இருந்தார், அன்பாய் இருக்கிறார். ஏன்னா என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, ஆனா நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம். ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில் நம்முடைய மீட்புக்காக இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே இதைவிட அவர் பாவிகளின் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தவே முடியாது. இதுதான் மேலான அன்பு. ஒரு பாவிகளாய் நாம் இருக்கையிலே நம்முடைய மீட்புக்காக அவர் மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறார். இன்னும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு உன்னதமான போதனை என்னவென்றால், உங்கள் பகைவர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள், உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள் என்று சொல்கிறார். இது சொல்லுவதற்கு மிகவும் எளிதாக இருக்கலாம், ஆனால் இதை நாம் பார்க்கும் பொழுது அதன்படி இயேசு கிறிஸ்து நடந்தாரா என்று பார்க்கும் பொழுது ஆம், அவர் நடந்தார். அவர்
அவரை பகைக்கிற, அவரை துன்பப்படுத்தின, அவரை நிந்தித்த, அவரை அவமானப்படுத்தினவர், சிலுவையில் அறைந்த எல்லாரையும் அவர்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக பிதாவினிடத்தில், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி தன்னை பகைத்தவர்களையும் மன்னித்து அவர்கள் மேல் உள்ள அன்பை தேவன் வெளிப்படுத்தினார். அபிரியமானவர்களை, பாவிகளை நேசித்தார், தன்னை பகைத்தவர்களை சிநேகித்தார். பிதாவினிடத்தில் அவர் அன்பா இருந்தார். தன்னுடைய அன்பான சீஷர்களிடத்தில் அவர் அன்பை வெளிப்படுத்தினார். அவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அவர் யோவான் அந்த சீஷரை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் போதகராய் இருந்தாலும், அவர் உன்னதமானவராய் இருந்தாலும், அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளும்படியாக அந்த சீஷர்களிடத்தில் அவர் அன்பை வெளிப்படுத்தினார். அவர் சீஷர்களிடத்தில் அன்பாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்மிடத்திலும், திருச்சபையாகிய நம்மிடத்திலும் அவர் அன்பாய் இருக்கிறார். அதை ஒரு ஓமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி ஒரு புருஷன் தன் மனைவிடத்திலே அன்பா இருக்கிறானோ அதே போல இயேசு கிறிஸ்து தன் மணவாட்டியாக திருச்சபையின் மேலே அன்பா இருக்கிறார். அந்த திருச்சபையை எப்படியாகிலும் அவருடைய வசனத்தினாலே சுத்திகரித்து அதை பரிசுத்தப்படுத்தி கரைதிரையற்ற பரிசுத்தமான மகிமையான திருச்சபையாக அவர் முன்பால நிற்கும்படியாக அவரையே ஒப்பு கொடுத்து நம்முடைய திருச்சபையின் மேல் அவர் அன்பாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படியேமானவர்களே, அவருடைய போதனையினால மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையிலும் தன்னை சொன்னபடி தன்னுடைய சத்துருக்களை சிநேகிக்கவும், பாவிகளிடத்திலே அன்பாய் இருக்கும், தன் பிதாவாகிய தேவனிடத்திலே அன்பாய் இருந்து அனைவரையும் அவர் நேசித்தார். அதே போல அவர் வாழ்ந்த நாட்களில் அவருடைய உறவின் உலக பிரகாரமான உறவுகள், தாய் தந்தை, அப்புறம் அவரோடு பழகினவர்கள், அன்பாய் இருந்தவர்கள், ஒவ்வொரு இடத்திலும் அவர் அன்பை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர் மரிக்கும் தருவாயிலும் தன் தாயை தன் சீஷனிடத்தில் ஒப்பு கொடுத்து, இதோ உன் தாய் என்று சொல்லி அந்த தாய்க்கு ஒரு நல்ல பராமரிப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அதிகமாக நேசித்த ஒரு குடும்பம் மார்த்தாள் மரியாளுடைய குடும்பம். அப்ப அந்த குடும்பத்திலே ஒரு துக்கம், ஒரு மரணம் நேரிட்ட பொழுது அவர் அந்த இடத்தில் போய், அவர் அவ்வளவு வல்லமையுள்ளவராய் இருந்தும் அவர் ஆவியிலே கலங்கினார் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இவர் அவனை எவ்வளவாய் நேசித்தார் என்று. அப்போ அந்த வீட்டிலும் அந்த லாசருவோடு கூட அவர் போகிற ஒவ்வொரு நாளும் ஒரு சிநேகிதனை போல அவனை நேசித்தது நிமித்தம் அந்த லாசருடைய மரணம் அந்த வீட்டில் உள்ள துக்கம் அவரை என்ன செய்தது, கலங்க பண்ணினது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் ஒவ்வொரு காரியத்திலும் சொன்னது மாத்திரமல்ல, அவர் அதிலே வாழ்ந்து காமிச்சினார், அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டது நிமித்தம் அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்தினார். நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்தினதினால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு செலுத்தினதினாலே, நம்மை மீட்கும் பொருளாக அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்தினார். தேவன் இவ்விதமாய் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்திலே ஒருவர் அன்பு கூற நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். அந்த கற்பனையை தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு நாம் கை கொள்ளும் பொழுதுதான் நான் தேவனிடத்திலே அன்பாய் இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நானும் பற்றி கொண்டு நடக்கிறேன் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். பிரியமானவர்களே, அந்த ஒரு கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் தரும்படியாக நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவை உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்புள்ளவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் வாழும்படியாக எங்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் தந்து போதித்து தகப்பனே, நீர் அன்பாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து இன்றைக்கும் அப்பா ஒவ்வொருவரையும் நீர் நேசித்து அன்பு செலுத்துகிறபடியால் தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கற்பனைகளை அறிந்திருக்கிற நாங்கள் அப்பா உம்முடைய சித்தத்தின்படி ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பு செலுத்தக்கூடிய பலனை வல்லமையும் தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மை நேசிக்கவும், இடத்தில் அன்பாயிருக்கவும், ஆண்டவரே எங்கள் சகோதரிடத்திலே அன்பு செலுத்தவும் பாப்பா எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.